Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Standard Glass Lining Technology Limited 6th Jan அன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிடுச்சு, வெனஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது 8th Jan அன்னைக்கு. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட் அனாலிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2012 இன்கார்பரேட் பண்ணினாங்க. ஸோ இந்த கம்பெனி ஃபார்மா மெடிக்கல் அண்ட் கெமிக்கல் செக்டாரில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு மேனுஃபேக்சரர் ஆஃப் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த கம்பெனியாக இருக்காங்க. ரெவன்யூவை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த கம்பெனி டாப் 5 கம்பெனியில் ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், அசம்பிளி, இன்ஸ்டாலேஷன், ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகேங்க, இவர்களுடைய கிளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸை இவருடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. அரபிந்தோ ஃபார்மா, சிசிஎல் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், கேடிலா ஃபார்மா மெடிக்கல், டெக்கான் ஃபைன் கெமிக்கல்ஸ், டசாமி லேப் பிரைவேட், லாரஸ் லேப், கிரானுலஸ் இந்தியா, நாட்கோ ஃபார்மா, பிராமல் ஃபார்மா, சான்விரோ பயோசைன்சஸ், சுவன் ஃபார்மா மெடிக்கல்ஸ். ஸோ இன்னும் நிறைய கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே பிபிடியில் இடம் பத்தல, அந்தளவுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ப்ராஃபிட்டும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 173 கோடி கடன் வச்சுருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.32. ஸோ ஓகேன்னு எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.74%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 25.49%. ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா டாப் லைன் பாட்டம் லைன் நல்லாவே க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸாக 4 கம்பெனிஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஜிஎம்எம், ஹெச்எல்இ, தெர்மேக்ஸ், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இதில் ஹையஸ்ட் பிஇ மல்டிபிள் அப்படிங்கிறது தெர்மேக்ஸ் தான். 73.6 பிஇயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. லோவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஓ வந்திருக்க ஸ்டாண்டர்டு கிளாஸ் கம்பெனி தான். 38.5 பிஇ மல்டிபிள் இருக்க போகிறாங்க ஆஃப்டர் ஐபிஓ. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல சீப்பான வேல்யூவில் வந்திருக்காங்க இப்போ இருக்கிற அவர்களுடைய காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜனவரி 6 க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 8 ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 140 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 107 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 410 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 210 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 200 கோடி. ஸோ 410 கோடி தான். அலாட்மெண்ட் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஜனவரி 9. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமெட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஜனவரி 10. லிஸ்ட் ஆக போகிறது ஜனவரி 13. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,980 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 6th Jan அன்னைக்கு 97 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 140 ரூபாய். ஸோ அப்படி பார்க்குறப்ப 69% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் டிமாண்டும் நல்லா சூப்பர்னு எடுத்துக்கலாம். ரெஜிஸ்டார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்மளுடைய நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி டாப் 5 கம்பெனியில் ரெவன்யூவை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப டாப் 5 ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் குட்டாக இருக்குது. வேல்யூஷன் சீப்பான வேல்யூவில் தான் ஐபிஓ வந்திருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டோட கண்டிஷன் தான். ஓகேங்க, ஸோ நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி ஒரு சின்ன கிளாஸ் எடுத்தோம். கூகுள் மீட் லிங்க் ஒரு 1 hour எடுத்தோம். நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி ஒரு சின்ன கன்சல்டேஷன் தேவை அப்படின்னா ஐஎம்எஸ் சர்டிஃபைடு ஃபைனான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், உங்களுக்கு என்ன சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். வீக்லி 2 or 3 persons காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலான் இருக்கோம். ஃப்ரீ தான் அந்த கிளாஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்மளுடைய நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பழைய டெலகிராம் சேனலில் வந்து ஹேங் ஆயிடுச்சு, என்னால் ரீஸ்டோர் பண்ணவே முடியல. ஸோ அதனால் தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 அப்படின்ற மாதிரி நியூ டெலகிராம் சேனல் வந்து எகெயின் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.